தப்பு செய்யறோட தட்டி கேட்க மாட்டீங்க, அப்படியே மீறி தட்டி கேட்டா அவனை தடுக்க பாக்குறீங்க. என்ன ஒரு கேவலமான அரசாங்கம் இது. அதாவது நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல என்ன சொல்லியிருந்தேன், நேருவோட தம்பி பேர்ல ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்னு ஒரு நிறுவனம் இருக்கு. அந்த நிறுவனத்துல 888 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு அமலாக்கத்துறையிட்ட இருந்து செய்தி வெளியாயிருக்கு. இதுக்காக எவிடன்ஸும் அவங்க சேர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நிறைய எவிடன்ஸ் கிடைச்சிருக்கதா வேற சொல்றாங்க. அரசாங்க வேலை வேணும்னா 25 லட்சத்துல இருந்து 35 லட்சம் வரைக்கும் கட்டணும். இந்த காசு கொடுத்தாதான் உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம்னு சொல்லி அந்த நிறுவனத்துல இருக்கக்கூடிய 2538 பேர்கிட்ட பணம் வாங்கியிருக்காங்க. இந்த ஊழல் பெருமளவுல பேசப்படவே இல்லை. இதுக்கு காரணம் எல்லா ஊடகங்களுமே திமுக அரசுக்கு கீழே தான் இயங்கிட்டு இருக்கு. 2538 இன்ட்டு 25 லட்சம் அப்படின்னு இந்த ஊழல் நடந்ததை மக்கள் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய ஃபிளெக்ஸ் அடிச்சு அதிமுக ஆபீஸ்க்கு வெளியில அதிமுக நிர்வாகிகள் வச்சிருக்காங்க. நாட்டுல எங்கெங்கயோ தப்பு நடக்குது, என்னென்னமோ நடக்குது. அதெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய தமிழக அரசுக்கு கீழே இயங்கக்கூடிய காவல்துறையினர் அங்கெல்லாம் போய் நிக்க மாட்டாங்க. ஆனா அரசாங்கத்துக்கிட்ட அப்ரூவ் வாங்காம எதுக்கு இந்த கட் அவுட்டை வச்சிருக்கீங்கன்னு அந்த கட் அவுட்டை உடனடியா அங்க இருந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது நமக்கு, நாங்க ஊழல் இப்படிதான் பண்ணுவோம், அதை நீங்க யாராவது தட்டி கேட்டீங்கன்னா அதுக்கு நாங்க இப்படிதான் செயல்படுவோம் அப்படின்னு சொல்றாங்க. வாட் அங்கிள், இட்ஸ் வெரி ராங் அங்கிள்.